ஆக்கக்கூடிய இரத்தம் என்கிற தலைப்பில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எங்கே போனாலும் அந்த வசனத்துக்கு சுற்றி வருவோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு ஒரு நாளும் பாவியாகலை, அவர் பாவமானார். எதுக்காக அவர் பாவமானார்? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி வர இல்லையே சொல்லுவோமா? அதாவது நீதியே இல்லாத என்ன நீதிமானா மாத்திரக்கு பாவமே இல்லாத அவர் பாவமானார். திரும்ப சொல்கிறேன், நீதியே இல்லாத நம்மளை நீதிமானா மாத்திரக்கு பாவமே அறியாத அவர் பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவமானாருங்கிறதுக்கு மூல அர்த்தம் என்னென்னா பாவ நிவாரண பலியானார். பாவ நிவாரண பலியானார். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த முதலாவது நீதிமான்கள் ஆவது எப்படின்னு நம்ம பார்க்கணும். உண்மையிலே நம்மளாம் நீதிமானா, அதை நீதிமானா எப்படி மாறுறது, பழைய ஏற்பாட்டில் அதுக்கு என்ன வழி வச்சுருந்தார், புதிய ஏற்பாட்டில் என்ன வழி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, முழு உலகத்திலையும் நீதிமான் என்பவன் உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை பவுல் அந்த இடத்துல ஆணித்தரமாய் சொல்லுகிறார். நீதிமான் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? தன்னில் பாவம் இல்லாத நீதிமான் ஒருவனும் இல்லை என்று பொருள். தன்னிடத்தில் பாவமே இல்லாத நீதிமான் இந்த உலகத்தில் ஒருத்தனுமே கிடையாது. யோபு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னென்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக மாறவே முடியாது. எந்த ஸ்திரீகிட்ட பிறந்தவன்? ஏவாள். நம்ம எல்லாரும் ஸ்திரீ தான் பிறக்கிறோம், ஆம்பளைங்க யாரும் பிள்ளை பிறறது கிடையாது. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் சொன்னால் அந்த ஏவாள் மூலமாய் பிறந்த ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியாது. அப்போ யாருமே நீதிமானில். இப்போ நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஆண்டவர் நீதிமான் சொன்னாரே பாஸ்டர், அதுக்கு நான் வரேன். அவங்க எப்படிப்பட்ட நீதிமான்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒருவனும் நீதிமானாக முடியாது, அவன் நீதிமானாகவே இருக்க முடியாது. யோபு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருப்பது எப்படி? உனக்கு முன்னாடி நான் நீதிமானாக இருக்கலாம், எனக்கு முன்னாடி நீ நீதிமானாக இருக்கலாம், உன்னை விட நான் நல்லவன், என்னை விட நீ நல்லவன்னு சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒருவனும் யாராக மாற முடியாது? நீதிமானாக மாறவே முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவருக்கு முன்னாடி போய் நான் நீதிமான்னு சொல்லவே முடியாது. எனக்குள்ள பாவம் இருக்குது. இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணி அவன் குடிக்கிறான், நான் குடிக்கல, உன்னை விட நான் நீதிமான்னு சொல்லலாம். நீ லஞ்சம் வாங்குற, நான் லஞ்சம் வாங்கலை, உன்னை விட நான் நீதிமான்னு சொல்லலாம். மனுஷனோட கம்பேர் பண்ணி நம்மளை நீதிமான் நம்ம நினச்சிக்கிறலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒருத்தனை என்ன செய்ய முடியாது? நீதிமானாக மாறவே முடியாது. யோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாக இருப்பானோ? இந்த 3 வசனமே கேள்வியோடு முடியுது. அவன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். 2வது, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருப்பது எப்படி? தேவனை பார்க்கிலும் நீதிமானாக இருப்பானோ? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16. இன்றைக்கி நிறைய வசனம் சொல்லுவேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே. இப்போ புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே, நான் செய்கிற செய்கள்னாலே. பழைய ஏற்பாட்டில் சட்டத்திட்டங்கள் கொடுத்தாரு, அந்த சட்டத்திட்டத்தின்படி நான் என்ன செய்ய முடியாது? நீதிமானாக மாறவே முடியாது என்று சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமானாக மாறவே முடியாது. ஏனென்றால் ஒரு தவறும் செய்யாத நீதிமான் ஒருவனும் இல்லை. நியாயப்பிரமாணத்தை 100% கை கொண்டவங்க நிறைய பேர் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். அப்போ தேவனுக்கு முன்பாக ஒருவனும் நாம் நீதிமானாக இருக்கவே முடியாது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை. ஏன்? காரணம் என்னென்னா,
ஆதாம் மூலமாக பாவம் மனுக்குலத்துக்குள்ளே பிரவேசித்தது. தேவன் படைக்காத ஒன்று பாவம் பிசாசு மூலமாக வந்துச்சு. அந்த பாவம் ஆதாமுக்குள்ளே நுழைஞ்சதுனால அவனுடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்துருச்சு. இப்போ அப்பா புத்தி யாருக்கு வரும்? பிள்ளைக்கு வரும். எப்படி வருது? இரத்தத்தின் மூலமாக வருது. அப்போ அப்பா புத்தி தான் உனக்கு வந்திருக்குன்னு சொன்னால் காரணம் என்னென்னா, அந்த பாவ தன்மை நமக்குள்ளே கடந்து இரத்தத்தின் மூலமாக கடந்து வருகிறது. ஆதாம் பாவம் செய்தபடினால் அந்த ஆதாம் மூலமாக என்ன வருது? பாவம் மனுக்குலத்திலையும் முழு மனுக்குலத்துக்கும் பாவம் வந்தபடினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு உண்டாக நீதிமானாக இருக்க முடியாது. ஆதாமுடைய இரத்தத்தின் மூலமாக முழு உலகத்துக்குள்ளும் பாவம் பிரவேசித்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 5:12. இப்படியாக ஒரு மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ யார் மூலமாக பாவம் வந்துச்சு? ஒரு மனுஷனாலே, அந்த ஆதாம் மூலமாய் பாவம் முழு மனுக்குலத்துக்கு வந்தது. அதனால மரணமும் வந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? என்னை எப்படி நீதிமானாக மாற்றிருக்காருன்னா, நான் யாருங்கிறது தெரிஞ்சாதான், என்னால் நீதிமானாக மாற முடியலைங்கிற உண்மையை நான் தெரிஞ்சாதான் அவர் என்னை நீதிமானாக மாற்றிருக்காருங்கிற அந்த சத்தியம் எனக்கு அற்புதமான சத்தியமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரிஜினாலிட்டி என்னங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். நம்முடைய ஒரிஜினாலிட்டி என்னென்னா, நம்ம ஒரு பாவி. ஆனால் நேற்று தினத்தில் பார்த்தோம், அந்த பாவத்தை அவர் நீக்கிவிட்டார். இன்றைக்கி நான் குற்றவாளி இல்லை, நான் நீதிமான்கிறத பார்க்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுவோமா? குற்றவாளி இல்லை, நான் நீதிமான் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. பாவம் செய்த ஆதாமுக்கு மட்டும் மரணம் கிடையாது, அவன் இரத்தத்தினால் உருவான எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் வந்துருச்சு. அந்த பாவம் வந்துவிட்டபடினால அவர்கள் அந்த பாவ தன்மை இருக்கிறபடியால் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த பாவத்தன்மை வந்துவிடுது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய இரத்தத்தினுடைய வலிமை என்ன பண்ணிருச்சு? நம்மை பாவிகளாக்கி விட்டது. இப்போ இன்னொன்று சொல்லுங்களுக்கு, பாவங்கிற ஒரு சக்தி நமக்குள்ளே வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு. பாவங்கிற ஒரு சக்தி, பாவம் என்று வரும்பொழுதெல்லாம் நமக்குள் இருக்கிற சக்தி, பாவங்கள் என்று வரும்பொழுதெல்லாம் நாம் செய்கிற செயல்கள், ரெண்டுக்கு வித்தியாசம். சின்ஸ் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பாவம் என்பது எனக்குள் வாசமாக இருக்கு, என் ரத்தத்திலே இருக்குது. ஆனால் அது செயலில் வரும்பொழுது பாவங்களாக மாறுது. குறை சொல்கிறான், குற்றப்படுத்துகிறான், விபச்சாரம் பண்ணுறான், வேசித்தனம் பண்ணுறான், திருடுறான், பொய் சொல்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான். இதெல்லாம் இந்த பாவம் பிறப்பிக்கிறது, பாவங்களை பிறப்பிக்கிறது, செயல் வடிவில் பிறப்பிக்கிறது. அப்போ நீதிமான் ஒருவனுமே இல்லைங்கிறது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க உலகத்தில்? நீங்களும் ஒத்துக்கிற மாட்டீங்களோ? அப்போ ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நீதிமான் ஒருவனும் உலகத்தில் இல்லவே இல்லை, நீதிமானாக இருக்க முடியாது. ஏன்னா பாவ ரத்தம் உள்ளே வந்ததுனால பாவத்தன்மை, அந்த அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சின், அந்த பாவத்தினுடைய பிரசன்னம் எனக்குள்ளே என்ன செய்யுது இருந்து. அதனால தான் சமயம் பார்த்து வஞ்சிக்குதுன்னு சொன்னோம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அந்த பாவத்தன்மை எங்கே இருக்குது? உள்ளத்தில். அதை எப்படி மேற்கொள்கிறதுங்கிறது தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அப்போ எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்பப்போ நான் விழுந்து எந்திரிக்கிறதா? இல்லை, வெற்றி மேலே வெற்றியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது வாசமாக இருந்தாலும் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாவம் என்கிற சக்தி அது நமக்குள்ளே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்கிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில், பாவம் உங்களை ஆளாமல் இருப்பதாக. அந்த சக்தி உங்களை என்ன செய்யக்கூடாது? அது ஆவியானவர் உங்களை ஆளணும்னு சொல்கிறார். ஆவியானவர் உங்களை ஆளணும், பாவம் உங்களை ஆண்டக்கூடாது. அதனால தான் உள்ளே இருக்க பாவத்துக்கு நான் தீனி போடுறேன்னா இந்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்குறேனாங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எதுக்கு இடம் கொடுக்குறேனோ அது என்னை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 64:6 நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள். நம்முடைய நீதி வெண்வஸ்திரம் அல்ல, துப்புரவு கிடையாது. நம்ம எல்லாம் அழுக்கு ட்ரெஸ். அன்றைக்கி யோசுவா தூதனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான்னு நம்ம பார்த்தோமே, அதே போல் நம்முடைய சொந்த நீதிங்கிறது ஒரு அழுக்கு வஸ்திரம். அதை போட்டுக்கிட்டு தேவனுக்கு முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது. அந்த அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தோம்னா நம்ம நீதி அழுக்கான கந்தையாக இருந்துச்சுன்னா குற்றப்படுத்துகிறவே நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான் பிசாசு.
ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்மளை குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பின்பகுதியை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் யாரு? பவுல் சொல்றார். இப்போ பவுல் தன்னை ஒரு நீதிமான் சொல்றார். இப்போ பழைய ஏற்பாட்டில் யாருமே நீதிமான் கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் பவுல் ஒரு நீதிமானுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். இந்த இடத்துல நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகளாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் சிலர் ஆண்டவர் நீதிமான் சொன்னார் இல்லையா? அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலுடைய நீதிமானுக்கும் நம்மளை நீதிமானாக மாற்றுறாரு, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ பாக்கியவான்களுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பவுல் சொல்கிறார், தன்னை குறித்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாற்றப்படாதவன். பிசாசு கூட பவுலை என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக கை கொண்ட ஆள் யார்? பவுல். வேத வசனத்தின் அடிப்படையில் பவுலை யாருமே குற்றப்படுத்த முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அப்புறம் என்ன அது எல்லாம் பென்யமின் கோத்திரத்தான் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக சொன்னது என்னென்னா, நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி யார் என்னை குற்றம் சுமத்த முடியாது. இதே போல் யார் சொன்ன தெரியுமா? இயேசு. அவர் சொல்ல, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என்னை இதே மாதிரி சொன்னது யார்? சாமுவேல் சொன்னார், இதோ இருக்கிறேன், உங்கள் எருதையாவது கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் நீதியாக வாழ்ந்திருக்காங்க. எதனால? இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடினால். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடினால் அவர்களை தேவன் நீதிமான்களாக எண்ணி இருக்கிறார். நீதிமான்களாக எண்ணப்படுறதுக்கும் நீதிமான்களாக மாற்றப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அவர்கள் நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆனால் ரோமர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதே பவுல் தான் சொல்கிறார். யார்? நியாயப்பிரமாணத்தின் நீதியினாலே நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொன்ன அதே பவுல் சொல்லுகிறார். ரோமர் 7:17, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? அதனால தான் சொன்னேன், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன வாசமாக இருக்குது? அது மேற்கொள்ளாதபடிக்குரிய வல்லமையை கர்த்தர் கொடுக்குறார். அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளாமல் விட்டதுனால ஐயோ எனக்குள்ளே இருக்க பாவம் என்னை விழ வைக்கின்றோம். சுதாரித்து அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்பொழுது அதன் மேல் நம்மளால் ஜெயம் எடுக்க முடிகிறது. அப்போ எனக்குள்ளே என்ன வாசமாக இருக்குது? பாவம் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறது. 20ஆம் வசனம் ரோமர் 7:20, நான் விரும்பாததை நான் செய்தால், அதாவது நான் விரும்பாத நானே செய்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காத நான் செஞ்சால் பரவாயில்ல, அவருக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லலாம். எங்கள் மாமாவுக்கு பிடிக்காத நான் செஞ்சால் பரவாயில்ல, அவருக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கும் சொல்லலாம். ஆனால் எனக்கே பிடிக்காத நான் செய்கிறேனே. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? இப்போ நீங்கள் தப்பி தவறி பாவம் செய்கிறீங்களே, பிடிச்சா செய்கிறீங்க. ஆனால் சில ஆட்கள் மனம் திரும்பாதவங்க மனம் திரும்புற மாதிரி நினச்சிக்கிட்டு, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு இதை விட முடியலைன்னு அந்த பாவத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இயேசுவுக்கு சம்மந்தம் இல்லை, முற்றிலுமாக வரல. வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிபூரணமான விடுதலை. வந்துட்டால் பரிபூரணமான விடுதலை அதை இயேசு கேரண்டியாக கொடுக்குறார். அந்த பாவத்தின் மேல் இழுப்புண்டு போகிறார்கள். ஆனால் வரத்தான் விட மாட்டேங்கிறான் பிசாசு. டோட்டலாக ஆண்டவட்ட வரவிட மாட்டேன். டோட்டலாக வராட்டா எப்போனா நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் நம்ம டோட்டல் சரண்டர் ஆகிட்டோம்னா இதன் மேலே ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் விரும்பாததை அடுத்தவங்க விரும்பாததில்லை, பரிசெய்யணும் சதுசெய்யணும் இல்லை மற்றவங்களும் விரும்பாதில்லை, நான் எதை விரும்பலையோ அதையே நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் தான் அப்படி செய்ய வைக்குது. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லைன்னு சொல்கிறார். இப்போ புரியுதா ஏன் நம்மளால் நீதிமானாக இருக்க முடியல? எனக்குள்ளே என்ன இருக்கு? பாவம் வாசம் பண்ணிக்கணும். அது யார் மூலமாக வந்தது? ஆதாம் மூலமாய் வந்த பாவம் எனக்குள்ளே அந்த ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தில் ஆதாமுடைய ரத்தம் எனக்குள்ளே ஓடுறதுனால அந்த பாவம் என்னுடைய ரத்தத்தில் என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் செய்யாததுனால பவுல் நீதிமான். ஆனால் உள்ளுக்குள்ளே அது என்ன இருக்குது? போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதிலிருந்து அவரால் விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார். பவுல் செயலளவில் பாவம் செய்யலை, ஆனால் அவருடைய இரத்தத்தில் வாசமாக இருக்கிற பாவத்தன்மை அப்படி அவரை செயல்பட வைக்குது. எனவே எல்லாரும் செயல் வடிவில் பாவத்தை செய்யாவிட்டாலும் பாவத்தன்மை தனக்குள் இருக்குங்கிறத பவுல் அந்த இடத்துல ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி ஒரு நீதிமான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:20, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு பாவமும் செய்யாத நீதியையே நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை.
அப்போ இப்படியெல்லாம் வசனங்கள் சொல்லுகிறது. நீதிமானாக இருக்க முடியாது, தேவனுக்கு முன்பாக ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்க முடியாது, அவன் தேவனுக்கு முன்பாக, அந்த வார்த்தை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியாது. இந்த வார்த்தையை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், அதனால தான் சொல்கிறேன். தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நம்மளால் இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டில் யார் நீதிமான் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒருவனை தேவன் நீதிமான் என்று அழைப்பதற்கு ஒரு வரையறை வைத்திருந்தார். ஒரு வரையறை போட்டு இப்படி நீ வாழ்ந்தேன்னா நான் உன்னை நீதிமான்னு சொல்லுவேன். நான் சொல்கிறபடி நீ வாழ்ந்தா யார் நீதி. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தன்மை இருக்குது? பாவத்தன்மை இருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு வரையறை கொடுத்து இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தேன்னா நீதிமான்கிற என்ன வரையறை? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும், மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். இந்த மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான சொன்னான்னு அர்த்தம். இப்போ இஸ்ரவேல் வம்சத்தார் யார்? தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கிறணும், இதை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த வசனத்துடைய அர்த்தம் புரியும். பழைய ஏற்பாட்டில் சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய மகனுடைய நாட்களில் ஒரே ராஜ்யமாக இருந்தது. என்ன செஞ்சு? ரெண்டாக பிரிக்கப்பட்டது. வடதிசை ராஜ்யம், தென் திசை. வடக்க இருந்த ராஜாக்கள் எல்லாருமே பொல்லாதவனுங்களாக இருந்தாங்க. தெற்க இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் சிலர் நல்லவங்களாக இருந்தாங்க ராஜாக்கள், சிலர் பொல்லாதவங்களாக இருந்தாங்க. அப்போ வடக்க இருந்த ராஜ்யத்தினுடைய முதல் ராஜா யெரோபெயாம் என்பவன். இந்த யெரோபெயாம் 10 கோத்திரத்தை கொண்டு போயிட்டான். ஆனால் இந்த 2 கோத்திரம் இருக்காங்களே, இந்த 2 கோத்திரத்திட்ட தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. சாலமோன் கட்டின தேவாலயம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரும் எங்கே வரணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனை தொழுது கொள்ளுக்கிற வரணும். இந்த 10 கோத்திரத்தை வச்சிருக்கிற இந்த யெரோபெயாம் என்ன நினச்சான், இவங்க வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே போய் ஆராதனை செய்ய போனாங்களா நம்மளை விட்டுருவாங்க, அங்கே இழுப்புண்டு எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. அதனால இவங்களை அங்கே போக விடாமல் இருக்கிறதுக்கு 2 கன்றுக்குட்டியை வச்சுட்டு மலைகளில் பலியிட வச்சுட்டான். அப்போ மலைகளில் பலியிட்டது மிருகங்களுக்கு, விக்கிரகத்துக்கு பலியிட்டு அதை சாப்பிட வச்சான். இந்த பலிக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளி உலகத்தில் இருக்கிற மலைகள், அந்த இஸ்ரவேல் மலைகளில் நீ சாப்பிடக்கூடாது. அங்கே போய் மலைகளிலே சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும். சொல்லுங்க, வட்டிக்கு யாராவது கொடுக்குறீங்களா? வட்டிக்கு கொடாமலும் போலீஸை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். ஹலோ, வட்டி கொடுக்கறது பாவம். நம்ம கிறிஸ்தவங்க என்ன செய்யக்கூடாது? வட்டி கொடுக்கக்கூடாது. பாஸ்டர், வெளியே உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா? அது எனக்கு தெரியாது. பைபிளில் போட்டிருக்கு வட்டிக்கு அது சாபம். அப்போ இவ்வளவு காரியத்தை செய்யாமல் ஒருத்தர் இருந்தான்னா அவன் யார்? இப்படி இருந்தவங்க தான் பழைய ஏற்பாட்டில் உண்மையிலே ஆண்டவருடைய கட்டளையின்படி கை கொண்டு நிறையா பேர் இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி ஆண்டவருடைய கட்டளையின்படி கை கொண்டு அப்படியே இருந்தவர்கள் இவ்வளவு காரியங்களையும் உண்மையாக கை கொண்டு வாழ்வதற்கு ஒரு சிலரை தவிர யாராலும் முடியாது. பழைய ஏற்பாட்டு நீதிமான் யார்? ஆதியாகமம் 6:9 ஸ்தோத்திரம். தேவன் எதிர்பார்த்த, அதுக்கு முன்னாடி மத்தேயு 23:35 ஆண்டவர் சொல்றாரு, தேவன் எதிர்பார்த்த பலி செலுத்திய அந்த ஆபேலை நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் தான் ஆபேலை நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. அப்போ ஆபேலை ஆண்டவர் நீதிமான் என்று சொன்னார். ஆதியாகமம் 6:9 நோவாவினுடைய வம்ச வரலாறு. ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அதாவது தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கட்டளைகளை கை கொள்வது இல்லை, தேவனோட வாழ்கிறது. பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்கள், தேவனோட வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லுங்கள். நான் அதை செய்யலை, இதை செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அது கிறிஸ்தவ வாழ்க்கையில். நான் தேவனோடு வாழ்ந்தால் பாவம் செய்ய மாட்டேன். தேவனோடு, அதான் ஜெப ஜீவியம். இப்போ நான் ஜெப ஜீவியமே எனக்கு இல்லாட்டி நான் என்ன பண்ணல? ஆண்டவரோட வாழலை, நான் கிறிஸ்தவனை வாழவே முடியாது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யாருக்கு முன்பாக? எனக்கு
யோபு என்ன சொல்கிறான்? தேவனுக்கு முன்பாக ஒருவன் நீதிமானாக இருப்பது எப்படி? ஆனால் கண்டுபிடிச்சிட்டார். யார் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக வாழ்ந்தது? நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக வாழ்ந்தார். ஏன்னா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு. இந்த சந்ததியில் என்று சொல்லும் பொழுது அவன் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் ஒரே ஒருத்தன் தான் நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் தான் மனுஷனை படைச்சோமோ அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆதியாகமம் 6:6 வாசிக்கப்படும் போது மனுஷனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். சில நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்களே, ஏன் தான் உன்னை பெத்தணும் அப்படின்ட்டு. பிள்ளைங்க கேட்பாங்க, ஏன் என்னை பெத்தீங்க அப்படின்ட்டு. பெற்றவங்க சொல்லுவாங்க, ஏன் தான் உன்னை பெத்த. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவனுடைய கிரியைகள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தாததுனால வேதனைப்படுறாங்க. உன்னை பெற்றதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எந்த பெற்றோருக்கும் பிள்ளைகள் கொடுக்கவே கூடாது. அப்போ ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரு, இந்த மனுஷனை படைச்சக்கா நான் வருத்தப்படுறேன். ஆனாலும் இத்தனை கோடி ஜனங்களுக்குள்ள ஒருத்தன் நீதிமானா இருக்கான், ஒருத்தன் நீதிமானா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நோவா தேவன் எதிர்பார்த்தபடி வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால தான் அவனை நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். நோவாவின் நீதி அவன் குடும்பத்தாரை காப்பாற்றினால கவனிக்க. நோவாவுடைய நீதி அவன் குடும்பத்தாரை காப்பாற்றிட்டு, ஆனால் அவங்கெல்லாம் நீதிமான்கள் கிடையாது. அதனால தான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது 10 நீதிமான்கள் நிமித்தம் அழைப்பார். அப்போ ஒரு நீதிமானுடைய நீதி மற்றவங்களை என்ன செய்யுது? காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டில் நான் நீதிமானாக இருந்தால் என்னை கவனிப்பார், என் பிள்ளைகளை கவனிப்பார், என் மனைவியை கவனிப்பார். நான் ஒரு ஆள் நீதிமானாக வாழ்ந்தால் போதும், அவங்களுக்கும் பாதுகாப்பு உண்டு. நோவா நீதிமானாக இருந்தான். நோவா கர்த்தருக்கு முன்பாக அவன் குடும்பம்னு போடலை, நோவா தான் நீதிமானாக இருந்தான். ஆனால் காப்பாற்றப்பட்டது யார்? அவனும் அவனுடைய 3 பிள்ளைகளும் 3 மருமக்கள்மார்களும். 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு நீதிமானால 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி லோத்து நீதிமானாக இருந்தான். லோத்துவை குறித்து என்ன போட்டிருக்கு? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 2:8. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அதாவது காப்பாற்றியிருக்க. அப்போ லோத்து யாரு? அவன் அக்கிரமம் நிறைந்த இடத்துல இருந்தான், உண்மைதான். அக்கிரமம் நிறைஞ்ச இடத்துல வாழ்ந்தான், உண்மைதான். ஆனால் அவன் பாவம் செய்யலை, அவன் நீதிமானாக வாழ்ந்தான். ஆனால் அவன் மனைவி நீதிமானாக வாழலை. அதனால தான் பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டா. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவ. பிள்ளைகள் தகப்பனிடத்தில் முறைகேடாக பிள்ளை பெற்றார்கள். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவங்க. பிள்ளைங்க நீதிமான்கள் கிடையாது. ஆனால் இவனை வச்சு தான் மற்றவங்களை ரட்சித்தார். இப்போ நான் கேட்குறேன், நம்ம என்ன சாக்கு சொல்கிறோம் தெரியுமா? என் சூழ்நிலை அப்படி, நான் இருக்கிற இடம் அப்படி, என் டிபார்ட்மெண்ட் அப்படி, நான் செய்கிற வேலை அப்படி. நீ செய்கிற வேலை எப்படியோ இருக்கட்டும், நீ நீதிமானாக இருந்தேன்னா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? இன்றைக்கி பிசாசு நம்ம செய்கிற வேலையை நமக்கு சாக்கா சொல்லி நீ பாவம் செய்கிறதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ செய்கிறது தப்பு இல்லை, எல்லாரும் ஒன்று நிலைமையில் இருந்தால் இப்படி தான் செய்வாங்கன்ட்டு நம்ம பாவத்திலேயே வாழ வைக்க விரும்புகிறான். ஆனால் அத்தனை பேர் பாவம். என்ன நோவாவுடைய காலத்தில் என்ன இருந்தது? நோவாவுடைய காலத்தில் இருந்த பாவம் என்னது? டிவியா, இன்டர்நெட்டா, இல்லை சாராயமா? என்னது? செக்ஸுவல் சின். இன்னைக்கு இருக்கிற அதே பாவம் அன்னைக்கு இருந்துச்சு. நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய வருகை நாட்களிலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படியே மனுஷகுமாரனுடைய வாழ்க்கையிலும் நாட்களிலும் இருக்கும். பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இருந்தார்கள். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண். இன்னைக்கு இருக்கிற கே மேரேஜ் இதெல்லாம் என்னைக்கு இருந்தது? புது கண்டுபிடிப்பு இல்லை. அதைத்தான் பிசாசு மறுபடியும் ரெனிவல் பண்ணுறான். புதுசாக வந்த பாவம் கிடையாது, அன்னைக்கு இருந்த பாவத்தை மறுபடியும். ஏன்னா நோவாவுடைய காலத்தில் ஒரு அழிவு வந்துச்சு. அந்த அழிவுக்கு காரணமானது மக்களுடைய பாவம். ஆனால் நீதிமானாக இருந்தவன் தப்பிக்கப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வரப்போகுது, ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. அந்த அழிவு எல்லா மக்களையும் அழிக்க போகுது. ஆனால் நீதிமானாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்ற போகிறார். உங்கள் அப்பாவோட நீதி உன்னை காப்பாற்றாது, உங்கள் அம்மாவோட நீதி உன்னை காப்பாற்றாது. உன் நீதி தான் உன்னை காப்பாற்றும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளேன்னா அவனுடைய சிச்சுவேஷன் மோசம், அவனுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் அதன் மத்தியில் நீதிமானாக வாழ்ந்தான். நம்ம வேலையை சாக்கு சொல்லக்கூடாது. என் தொழில் அப்படி, என் வேலை அப்படி, நான் படிக்கிற இடம் எப்படி, நான் குடியிருக்கிற இடம் அப்படி, எப்படியோ இருந்துட்டு போகுது. முழு உலகத்தில் ஒருத்தர் நீதிமானாக வாழ முடியும்னா
ஒரு சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபிக்க இருக்காங்க, எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா? நீதிமானாக வாழ முடியும். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எனவே என்ன நீதிமானாக மாற்ற தான் இயேசு வந்தார். பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட காரியங்களில் நோவாவின் காலத்தில் நடந்தது போல தான் இப்படி நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார், நீதிமானா மாற்றினார் என்று ஆதியாகமம் 15:6 கலாத்தியர் 3:6 ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சொல்கிறார். அப்போ லோத்து, நோவா, ஆபேல், ஆபிரகாம் போன்றவங்களாம் பழைய ஏற்பாட்டில் யார்? அதே போல் சாமுவேலை எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் நீதிமான்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் வரையறைத்த அந்த வரையறைக்குள்ளே வாழ்ந்து நீதிமான்களாக தங்களை காட்டினார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன இருந்தது? பாவம் வாசமாக இருந்தது. அதுக்குரிய ரெப்ரசன்டேட்டிவ் தான் யார்? பவுல். ஒரு குற்றமும் சாட்டப்படாதவன் நான், செயல் அளவில் நான் பாவம் செய்யலை, ஆனால் எனக்குள்ளே என்ன வாசமாக இருக்கு? அதனால தான் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்பாததை நான் செய்கிறேன். ஏன்? எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்ய வைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்கிற காரணம், நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறோம், அதை எப்படி அவர் நீதியாக மாற்றினார்னு தெரிஞ்சால் தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாத்ராமம் 23:2 தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாது இருப்பாயாகன்னு போடுறது. ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன்? நோவாவின் காலத்தில் நிறைய பேர் தீமை செஞ்சாங்க, ஆனால் அவன் செய்யலை. லோத்துனுடைய நாட்களில் நிறைய பேர் தீமை செய்தார்கள், ஆனால் அவன் செய்யவில்லை. ஆபிரகாமுடைய நாட்களில் அநேகர் தீமை செய்தார்கள், அவன் செய்யவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாரும் செஞ்சாங்க, அதனால தான் நான் செய்ய. எல்லாரும் கிணத்துல குதிக்கிறான், நீ போய் குதிப்பியா? எல்லாரும் செய்கிறாங்கல்ல, அப்போ நல்லதாக தானே இருக்கும். எல்லாரும் செய்கிறாங்கிறக்க நான் செஞ்சேன்னா என்ன அர்த்தம்? நீ செய்யாமல் இருந்தால் தான் நீ நீதிமான். எல்லாரும் செய்கிறாங்கிறக்க நீ செஞ்சேன்னா நீ அநீதிமான். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேர் விழுந்து போகிற காரணம், யார் தான் செய்யலை, யார் தான் செய்யலை, எல்லாரும் செய்கிறாங்க. ஏன் எல்லாரும் செய்கிறவன் நீதிமான் கிடையாது, நீ செய்யாமல் இருந்தால் நீ நீதிமான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, நீ செய்யக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். நான் எல்லாரும் செய்கிறார்களே, நான் என்ன செஞ்சால் தப்புன்ட்டு பாவிகளுடைய கூட்டத்தோடு கூட 3 விதமான ஜனங்கள் ஆண்டவர் சொன்னார். சங்கீதம் 1:1 பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரக்கூடாத இடத்துல உட்காரலாமலும், துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அப்போ பாவி, துன்மார்க்கன், பரியாசன் இவனுகள் வேலையெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. நம்ம அங்கே போய் உட்காந்து நம்மளை கரைப்படுத்திக் கொள்ள கூடாது. யோபு கூட இப்படிப்பட்ட நீதிமான் தான். யோபு 1:8 தேவன் சாட்சி கொடுக்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும். அந்த இடத்துல அந்த நீதிமான்கிற வார்த்தை வரல. நல்ல கவனிங்க. யோபு 1:1 என்ன வாசிங்க? அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமாக இருந்தான். 8ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றாரு? உத்தமனும் சன்மார்க்கனும். அப்போ இந்த இடத்துல நீதிமான் சொல்லப்படலையே பாஸ்டர். யோபு எப்படி நீதிமான்? யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபு தன்னை குறித்து என்ன சொல்கிறான்? உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். பின்பகுதி என்ன போட்டிருக்கு? உத்தமனாகிய நீதிமான். அப்போ ஒருத்தன் உத்தமனாக வாழ்ந்தாலே அவனுக்கு பேர் என்னது? நீதிமான். பரியாசம் பண்ணப்படுகிறான். யோபு தன்னை குறித்து சாட்சி சொல்கிறான். இப்படி தேவனுக்கு முன்பாக செயல் வடிவில் பாவம் செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்களை பழைய ஏற்பாட்டில் தேவன் யாருன்னு அழைச்சாரு? நீதிமான்கள் என்று அழைத்தார். இப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு தான் ஏராளமான ஆசீர்வாதங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானை பசியினால் வருந்த விடார். இதெல்லாம் யாருக்கு? கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற நீதிமானுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆனால் அநேக ஜனங்கள் கற்பனைகளை கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் வீட்டில் தொங்க விட்டுறாங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. எத்தனை பேருக்கு விடுதலை கிடைக்குது? இப்போ வெறும் வசனத்தை நான் தொங்க விடுறதுனால இல்லை, அந்த நீதிமானாய் நான் வாழும் பொழுது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் நீதிமானா வாழ முடியலையே, அதான பிரச்சனை. நீதிமானா வாழ முடியலையே, ஆசீர்வாதம் இருக்குது நீதிமானா வாழ்ந்தா. கேட்டிங்களா? 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கே இருக்கிற ஒன்றை எடுத்துருவான்னா போக முடியல, அதான பிரச்சனை. ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை கர்த்தர் சொல்லவே மாட்டார். இப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்யாதவர்களை, செயல் வடிவில் பாவம் செய்யாதவர்களை நீதிமான் என்று அழைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல்
பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பவுலுடைய சத்தியங்கள் ரொம்ப ஆழமானவைகள். ஆமென் சொல்லுவோமா? வசனம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் எடுத்து கொடுப்பார். போயிட்டு கண்கார்டன்ஸை பார்த்து எடுக்கிற செய்தி இல்லை. கர்த்தர் இதுங்கிறத என்ன செய்வார்? எடுத்து நமக்குள்ளே கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்க எடுத்து கொடுப்பார். இப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க செயல்களை, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை செய்தார்கள். அந்த கட்டளைகளின்படி அவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு கிரியையும் செய்யாமல் அவர் என்னை நீதிமானாக மாற்றுறார். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம்! சந்தோஷமாக இருக்கா இல்லையா? அப்போ சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை திரும்ப வாசி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரோமர் சேர்ந்து ஒரேதான் சேர்ந்து வாசிப்போம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் செயல் வடிவில் நீதிமானா மாறல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு சரி. எல்லாரையும் செயல் வடிவில் கிரியையினால எல்லாரையும் நீதிமான்களாக மாற்றிருக்கும் போது ஆபிரகாம் மட்டும் ஏன் விசுவாசத்தில் நீதிமானாக மாற்றினாரு? ஏன்னா இஸ்ரவேலில் இருந்த எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு இந்த பிரமாணம் கிடையாது. அவங்க மனம் போன போக்கில் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கட்டளைகள்லாம் கிடையாது. அதை பரிசுத்த புத்தகமாக வச்சுருந்தாங்க, டோரா அப்படின்னு சொல்லி. அதை பரிசுத்தவான்களுக்கு என்று தான் அவங்க பயபக்தியாக வச்சுருந்தாங்க. புறஜாதிகள் அதை பார்க்கக்கூட முடியாது, வாசிக்கக்கூட முடியாது. அப்போ புறஜாதிகள் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வாழ முடியாது. இப்போ இவங்க தான் நீதிமான்களாகிக்கிட்டு இருந்தாங்க, மற்ற யாரும் நீதிமானாக மாற முடியல. ஆனால் பிற்காலத்தில் உலகத்தில் இருக்க எல்லாரையும் விசுவாசத்தில் நீதிமானாக மாற்ற போகிறேங்கிறத தெரிஞ்சு தான் அதுக்கு முன் அடையாளமாக ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றினார். இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் முன்னாடியே பார்த்துருச்சு. ஏன்னா பின்னாட்களில் எந்த செயலும் செய்யாமல் ஒருத்தன் இயேசு மேலே விசுவாசம் வச்சுட்டான்னா அவனை நீதிமானாக மாற்ற போகிறாருங்கிறத வேதம் முன்னாக கண்டதுன்னு அர்த்தம். வேதம் வார்த்தை, அந்த வார்த்தையாகிய இயேசு முன்பாகவே நம்மை கண்டார். பைபிளை படிக்க படிக்க எவ்வளோ அற்புதமான சத்தியம்! அந்த சத்தியத்தை அறிஞ்சால் தான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். இனி நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்கள் கண்ணோட்டம் மாறணும். கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி கடமைக்கு படிக்கக்கூடாது. சத்தியத்தை ஒன்றொன்னே அறியணும். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. அப்போ முதல்ல சுவிசேஷம் யாருக்கு போச்சு? ஆபிரகாமுக்கு தான் முன்னாடி சுவிசேஷம் போச்சு. எப்பா, நீ பின்னாடி ஒரு சந்ததி வரப்போகுது, அந்த சந்ததிக்கு நீ தகப்பனாக போகிற. அதனால் நோவா மாதிரியோ இல்லாட்டா நீ லோத்து மாதிரியோ யோபு மாதிரியோ அந்த செயல் வடிவில் செயல்களினால நீ நீதிமானாக மாற போகிறதில்ல, நீ விசுவாசத்தில் நீதிமானாக மாற போகிற. ஏன்னா உனக்கு ஒரு அடையாளத்தை, பின் அடையாளத்தை வச்சுருக்கேன். ஒரு கூட்டம் வரப்போகுது, அந்த கூட்டத்துக்கு நீ முன் அடையாளமாக இருக்க போகிற. சுவிசேஷம் முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. விசுவாசத்தினால நீதிமான்களாகிறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நீதிமானவங்க பழைய ஏற்பாட்டில் யார்? ஆண்டவர் வரையறுத்த சில காரியங்களை நீ செய்யாட்டி அவனே நீதிமான். அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மளாம் யாராக மாற்ற போகிறாரு? விசுவாசத்தினால. அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் யார்? பிரதிநிதி ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமின் மூலமாக நான் எப்படி விசுவாசத்தினால நீதிமானாக மாற முடியும்? ஏசாயா 53:10 எல்லாம் அதுக்குள்ளேயே சுற்றி வரும் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நல்ல கவனிங்க. ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இந்த சந்ததியை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஞாபகம் வச்சுங்க, சந்ததிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார்னா ரொம்ப நாளாக சந்தோஷமாக இருப்பார். சந்ததியை கண்டு அவர் எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார்? குற்ற நிவாரண பலியாக. இந்த குற்றங்கிறது என்ன தெரியுமா? நம்ம செய்கிற செயல்களில் வர்ற பாவம், பாவத்தன்மைங்கிறது உள்ளே இருக்குது. இந்த உள்ளே இருக்க பாவத்தன்மையை மாற்றுறதுக்கு தான் அவர் பாவமாய் மாறினார். என்னுடைய செயல்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு
அவர் குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். இப்போ விசுவாசத்தினால நீதிமானாய் மாறப்போகிறார். என்ன விசுவாசம்? எனக்காக அவர் ஏற்கனவே குற்ற நிவாரண பலியாக அடிக்கப்பட்டு விட்டார். லேவியராமன் 4-5 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, இப்படிப்பட்ட பலிகளை பற்றியெல்லாம் இருக்கும். அதில் இந்த குற்ற நிவாரண பலி செலுத்தும் போது என்ன செய்யணுமா, ஒருத்தன் ஆட்டை கொண்டு போய் அந்த ஆசாரியன், நல்லா கவனிங்க, ஆட்டை கொண்டு போய் அந்த ஆசாரியனுக்கு முன்பாக அந்த ஆட்டை நிப்பாட்டி தான் செய்த பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டினுடைய தலையில கையை வச்சு ஆசாரியனுக்கு முன்பாக அறிக்கை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆட்டினுடைய தலையில கையை வச்சு, இதெல்லாம் அங்கே படிக்கும்போது புரியாது. இப்போ இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்குரிய விளக்கம் நமக்கு புரியும். ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு போய் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையில கையை வச்சு தான் செய்த பாவத்தை என்ன செய்யணும், அறிக்கை செய்யும் பொழுது, நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவத்தை இந்த ஆடு சுமந்து கொண்டதுன்னு சொல்லி இந்த பாவம் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. நம்ம பாவம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. ஆமே. அப்போ அந்த ஆட்டினுடைய தலையில் கையை வச்சு என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு, நான் என்னென்ன பாவம் செஞ்சேங்கிற அறிக்கையிட்டு, அந்த பாவத்தினுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியம் உள்ளே போவான். இந்த ஆள் வந்தான், பாவத்துக்குரிய நிவாரண பலி செலுத்திட்டான், இதோ அடையாளம் ரத்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்ம பிதாட்ட போகும்பொழுது எப்படி போகிறோம்? ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்கு ஒருத்தர் ஏற்கனவே பலியை செலுத்திட்டார், இதோ ரசீது. அந்த ரசீது என்னது? இயேசுவின் ரத்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அந்த அத்தாட்சி, எனக்கு ரத்தம் தான் அந்த அத்தாட்சி, அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு நான் ஆண்டவர் போகிறேன். அதனால தான் என்னுடைய கடன் தீர்க்கப்பட்டதுனால தான் தைரியமாக வர்றேன். ஏன்னா பழைய பாவத்தை காட்டி காட்டி பிசாசு என்ன செய்வான்? குற்றப்படுத்திட்டே இருப்பான். மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா என்னுடைய பாவம் மூடப்படலை, நீக்கப்பட்டுருச்சு. நம்ம தான் அடிக்கடி திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவரே, நான் அப்படி அன்னைக்கு பாவம் பண்ணிட்டேனே, இன்னைக்கு இப்படி பாவம் பண்ணிட்டேன். அவர் கேட்பார், எனக்கு தெரியாது, என் அக்கௌண்ட்டில் அது. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு? ஆமாம், என் அக்கௌண்ட்டில் அது கிடையவே. ஏன்னா நான் உன் பாவத்தை மூடலைப்பா, அது பழைய ஏற்பாட்டு பலி. நான் உன் பாவத்தை நீக்கிட்டேன். தான் நேற்றுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொன்னேன், ரிமூவ் பண்ணுறதுக்கும் கவர் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் பாவத்தை கவர் பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டில் அதை ரிமூவ் பண்ணாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொன்னேன், டெட்டலஸ்டாய். கேட்டிங்களா? அந்த டெட்டலஸ்டாய்னா என்னுடைய கடன் தீர்க்கப்பட்டு விட்டது. இப்போ என்னுடைய கடன் தீர்க்கப்பட்டு விட்டபடினால நான் நீதிமானாக மாற போகிறேன். இதுக்கு குற்ற நிவாரண பலியாக இயேசு என்ன செஞ்சிட்டாரு? அவர் ஒப்பு கொடுத்துட்டார். இந்த சந்ததியை பற்றி பின்னாடி படிப்போம். இப்போ நான் எப்படி விசுவாசிக்கிறது? எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிப்பது? ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு உயிரோட எழுந்திருச்சிருக்காரு? என் பாவத்துக்காக செத்தார், உண்மைதான். அவர் உயிரோட எழுந்தது எதுக்காக? என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக. ஆமென். இங்கே என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக ஒரு உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். நான் நீதிமானா மாறுவதற்கு அல்லது என்னை நீதிமானா மாற்றுவதற்கு தான் அவர் மரித்தார், எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படி அவருடைய மரணத்தை அது எனக்காக ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கும் போது நான் நீதிமானாய் மாற்றப்படுகிறேன். அவர் எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தாருங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா? அப்படி சொல்லணும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்படி நான் விசுவாசிக்கணும். ரோமர் 5:1 இவ்விதமாக, எவ்விதமாக? அந்த பலி எனக்குரியது என்று நான் விசுவாசித்து, எனக்குரிய பலி என்று நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறப்படா. நல்ல கவனிங்க, வேதம் எழுதப்பட்ட நாட்களில் அதிகாரமாக பிரிக்கலை, மொத்தமாக தான் எழுதுனாங்க, புஸ்தகமாக தான் எழுதுனாங்க. நம்ம படிப்பதற்கு ஏற்றபடி தான் அது அதிகாரமாக பிரிக்கப்படும். அப்போ 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் சேர்த்து இப்போ வாசிப்போமா? சேர்த்து, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்களாவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம். ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட நானு, துரத்தப்பட்ட நானு, இவ்விதமாக எப்படி? விசுவாசத்தினால நான் நீதிமானா மாறிட்டேன். வெளியே வரும்போது பாவியா வந்தேன், இப்போ உள்ள போகும்பொழுது என்னை நீதிமானா இயேசு மாற்றி விட்டார். இப்போ நான் நீதிமானா அவர்கிட்ட வரேன். ஏன்னா அந்த ரத்தம் எனக்கு சமாதானத்தை
கொண்டு. இந்த சமாதானத்தை பற்றி வேறு டாப்பிக்கில் ஒரு நாள் எடுக்க போகிறோம். எல்லாம் அந்த வசனத்தை தான் சுற்றி போகிறோம். சமாதானத்தை எப்படி நமக்கு கொடுத்தார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் எப்படி வந்தது, அதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அல்ல கவனிங்க. அவருடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசத்தினால அவருடைய ரத்தம் எனக்குள்ளே வருது. நல்ல கவனிங்க, இங்கே தான் முக்கியமானது இருக்குது. ஆதாமுடைய ரத்தம் எனக்குள்ளே வந்தபோது அவனுடைய பாவம் எனக்குள்ளே வந்துச்சு. இப்போ நான் விசுவாசிக்கும் போது யாருடைய ரத்தம் எனக்குள்ளே வருது? இயேசுடைய ரத்தம் பாவம் உள்ள ரத்தமா? பாவம் இல்லாத ரத்தம். அப்போ நான் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய ரத்தம் எனக்குள்ளே வரும் பொழுது அவருடைய பரிசுத்தமான நான் மாறுறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் பாவம் செய்யாததுனால பரிசுத்தமான சிகரெட்டை விட்டேன், பீடியை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன், இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், அதனால இல்லை, அவருடைய ரத்தம் எனக்குள்ளே வந்திருக்கு. செயலில் செய்யாததுனால நீதிமான் கிடையாது. அது சன்மார்க்க வாழ்க்கை. நம்மளை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருடைய ரத்தம் எனக்குள்ளே வரணும். அந்த ரத்தத்தை விசுவாசி என்னுடையது ஆக்கணும். அந்த ரத்தம் உனக்குள்ள உன் ரத்தத்தில் கலக்கும்போது தான் அந்த பாவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த பாவத்தன்மை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. முதல்ல என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தினாலே. 5:1 என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஆனால் 9 இரத்தத்தினாலே நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆதாமுடைய ரத்தம் தான் என்னை பாவியாக மாற்றுச்சு. இப்போ இயேசுவின் ரத்தம் என்ன? இதனால தான் சொல்கிறாங்க அவர் முந்தின ஆதாம், இவர் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் உருவாக்கப்பட்டது பாவமே இல்லாத இரத்தத்தில். பாவம் செய்தபடியால் அந்த பாவ ரத்தம் நமக்குள்ள வந்துருச்சு. இந்த பிந்தின ஆதாம்னு ஏன் சொல்றாங்க? அவரும் பாவமே இல்லாமல் பரலோகத்திலிருந்து பரிசுத்தமா தேவனுடைய ஜீவனை உடையவராக இருந்தார். உலகத்தில் ரெண்டு பேர் தான் தாய் தகப்பனுக்கு பிறக்காம வந்தவங்க. யாரு? ஏவாள் கூட இவனிலிருந்து எடுக்கப்பட்டவ. ஆனால் முந்தின ஆதாம் தேவனுடைய சுவாசத்தினால் பிறந்தவன். பிந்தின ஆதாம் தேவனாகவே வந்து பிறந்தவர். அதனால தான் முந்தின ஆதாம் எல்லாரும் இல்லாட்டி எல்லாமே ஆதாம்னு சொல்லலாம்ல. அதனால் 2 ஆதாம். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். இந்த ரோமர் 5:9 படி இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனைக்கு நீங்களாக. எதை பேருக்கு புரியுது? கோபாக்கினைன்னா என்னது? தண்டனை. பாவத்தின் சம்பளம் அந்த தண்டனைக்கு என்னை நீங்களாக்கி நீதிமான. நான் குற்றவாளியாக இருக்க வரைக்கும் எனக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ரத்தம் என்னை நீதிமானா மாற்றினதுக்கப்புறம் தண்டனையும் என்னை விட்டு போயிடுச்சு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும். நல்ல உற்சாகமாக ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமே. என்னை நீதிமானாய் மாற்றி அந்த தண்டனைக்கு என்னை நீங்களாக்கி விட்டது. நாம் அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சரி பாருங்க, இதே வசனத்தை குறித்து இன்னொரு ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். இது என்னது? பாவத்தின் சம்பளம் எங்கே கொண்டு போய் விடுது? நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போயிடுது. அப்போ தீர்க்க தரிசனமாக இயேசு சொல்கிறது போலயே இருக்கீங்க. பிதாவாகிய தேவன் தான் சொல்கிறாரு. ஆனால் மீட்டது யார்? இயேசு. ரத்தம் சிந்தி மீட்டவர் யார்? நம்முடைய ரட்சகர் யார்? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மீட்டப்ப. அவர் தான் இங்கே சொல்கிறார் அவர்களை நான். அப்போ நான் சொல்லும் போது பிதாவா இயேசுவா? பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல பிதாங்கிற முறையிலையும் பேசியிருக்கார், குமாரனுங்கிற முறையிலையும் பேசியிருக்கார். அப்போ இங்கே குமாரனாக இருந்தவர் சொல்லுகிறார் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம். இப்போ இதே வசனத்தை எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன். இந்த வசனத்தை தான் பவுல் கோட் பண்ணுறார். பவுல் பழைய ஏற்பாட்டில் படித்து தேறின ஒரு வேத பாரகர். ஆமேன் சொல்லுவோமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. நம்ம வாசித்த 3 வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ரோமர் 5:9 கோபாக்கினைக்கு நீங்களாக்குகிறார். ஓசியா 13:14 மரணத்துக்கு நீங்களாக்குகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:10 கோபாக்கினை நின்று என்னை. இப்போ கோபாக்கினை என்று நீங்களாக்கிட்டா யாரைத்தான் நீங்களாக்க முடியும்? ஒரு நிரபராதிக்கு தான் விடுதலை கிடைக்கும். நான் நிரபராதியா பாவியா? ஒரிஜினலாக சொல்லுங்க. ஆனால் ஏன் என்னை விடுதலை ஆக்கினாரு? அவர் எனக்காக பாவமாகி அவருடைய நீதியை என் மேலே வச்சு என்னை விடுவிச்சிட்டாரு. நான் கோபாக்கினைக்கு நீங்களாக்க விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எப்படி புரியுது வசனம்? ஆனால் இதுக்கு முன்னாடி இதே வசனத்தை தான் படித்தோம். ஆனால் என்ன செய்யலை?
புரியலை. ரத்தம் எப்படி என்னை நீதிமானாக்குறது? இந்த சத்தியத்தை தெளிவாக அறிந்து உணர்ந்து கொண்டால்தான் நம்ம எப்படி நீதிமானாக மாற முடியுங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஒரு ஆதாம் பாவம் செய்த போது நான் ஏற்கனவே சொன்னபடி முழு மனுக்குள்ளத்திற்கும் அவனுடைய இரத்தத்தினால பாவம் உள்ளே பிரவேசித்தது. அதே போல் பிந்தின ஆதாமாகிய இயேசுனுடைய மரணத்தின் மூலம் பாவமற்ற அவருடைய இரத்தத்தின் மூலமாக முழு மனுக்குலமும் நீதிமானாக்கப்படுகிறது. அதாவது நம்முடைய ஒரிஜினல் நிலைமைக்கு நம்மளை திரும்ப வைக்குது. இப்போ ஆதாமுக்கு பின்னாடி நம்ம ஒரிஜினல் நிலைமை பாவி. ஆனால் ஆதாம் படைக்கப்பட்டது அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்னது? அவன் ஒரு நீதிமான். அந்த ஒரிஜினாலிட்டிக்கு மறுபடியும் நம்மளை திருப்புறார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வேறு பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுவதற்கு. அல்லேலூயா. நடிகனை போல மாற ஆசை வருது, நடிகையை போல மாற ஆசை வருது, அவனை போல இவனை போல அப்படி இப்படின்னு அடுத்தவனை போல என்ன மாற்றிக்கிறதுக்கு ஆசை வருது. ஆண்டவர் அவர் தன்னை போல மாற்றணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ சொல்லுங்கள், நான் ஆண்டவரை போல மாற ஆசைப்பட்றேன். ஆண்டவராக மாற முடியாது, ஆண்டவரை போல மாற ஆசைப்பட்றேன். ஹிந்து கான்செப்ட் என்ன தெரியுமா? நீ தெய்வமாகலாம்ங்கிறது. அதான் பிசாசு சொன்னது, நீ தேவர்களாகலான்ட்டு. ஆனால் வேதம் சொல்லுது, நீ தேவனை போல மாறலாம். தேவனாக மாற முடியாது. தேவனை போல என்னதான் அவருடைய தெய்வீக சுபாவங்கள். அதான் பேதுரு எழுதும்போது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளால் நமக்கு அருளப்பட்டிருக்குது. எதுக்கு? இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி, இந்த உலகத்தில் இருக்க இச்சை நம்மளை கேட்டுக்குள்ளே விழ வைக்க, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக போட்டு அதான் நீதிமானாக மாறுறது. அதான் ஒரிஜினலுக்கு திரும்புறது. இப்போ சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அங்கே நிறைய வசனத்தை வாசிக்க போகிறேன். ரோமர் 5:19. அன்றியும், இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆதாம் செஞ்ச பாவம் எப்படி என்னக்குள்ளே வரும்னா அதுக்கு தான் விட இங்கே இருக்குது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவி. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் தப்பு செஞ்சதுனால நமக்கெல்லாம் வம்பு. ரலையிலே சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதில், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதில், இதெல்லாம் இந்த சின்ன பசங்கள்லாம் இந்த சாட்சியை கேட்கக்கூடாது. பாஸ்டே அப்படி தானே வந்தாருன்னு பாவம் செய்ய துணிஞ்சிருவானுங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதில் எங்கள் தூரத்து சொந்தம் எல்லாம் ஒரு ஊருக்குள்ளே எல்லாம் நெருக்கமாக தானே இருப்பாங்க. மாமா பையன் முறை வேணும், அவன் பேர் சந்திரன். அவங்க அம்மா இழுத்துட்டு வந்தாங்க. ஹெட்மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து எங்களை 5ஆம் கிளாஸ் பக்கத்தில் தான் ஹெட்மாஸ்டர் உட்காந்துருப்பார். அங்கே எல்லாம் தனி ரூமெல்லாம் கிடையாது. அது தனியாக இருந்தாலும் அவர் உட்காந்துருக்காது, அங்கே சேர் போட்டு உட்காந்துருப்பார். அங்கே வந்து சொன்னாங்க, சார் இவனை நல்லா போடுங்க சார், இந்த வயசுலேயே பீடி குடிக்கிறான் அப்படின்ட்டாங்க. அப்படியா, நான் கவனிச்சிக்கிறேன், நீங்கள் போங்கம்மா அப்படின்ட்டாரு. கூப்பிட்டு ஏன்டா பீடி குடிச்ச, எப்படா பீடி குடிச்சேன்னு கேட்டார். யாரா குடிச்சிங்க அப்படின்னாரு. யாரா குடிச்சிங்க? அவங்க பெரியப்பா பையன் ஒருத்தன் சடையாண்டின்னு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சடையாண்டி. அந்த சடையாண்டிங்கிறவனை சொன்னான், அவனும் நானும் தான் சார் குடித்தோம். இப்போ ஒருத்தன் தான் மாட்டினான். அவன் நான் குடிச்சேன்னு விட்டுறலாம்ல. அவன் மூலமாக தண்டனை எத்தனை பேருக்கு பரவுது பாருங்கள். சடையாண்டியும் நானும் தான் சார். எங்கே வேணா அவன் கீழே குடிஞ்சிக்கிட்டான். எழுந்துடுறா, இவாடா நில்றா. அவனை விட்டார். இவனை யாரா குடிச்சிங்க? நானும் பரமசிவமும் குடித்தோம் பாஸ்டர். அந்த பரமசிவங்கிறவன் ஹைஸ்கூலில் இருக்க வாத்தியாருடைய பையன். அவனை கூப்பிட்டாரு, இங்கே வாடா நில்றா. இவங்க 2 பேரையும் வந்துட்டார். இவனை பிடிச்சார். யாரா குடிச்சி? நானும் அந்த ராஜேந்திரனும் குடித்தோம் பாஸ்டர். ராஜேந்திரன் எங்கே? அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவனை வாடாங்கிறாரு. கூப்பிட்டாரு. அடுத்து அவனை கூப்பிட்டாரு. ராஜேந்திரன் யாரா குடிச்சிங்க? அந்த முருகேசனும் நானும் குடித்தோம் அப்படின்னு. முருகேசன் இதெல்லாம் சொல்கிறது உண்மை. இந்த முருகேசன் வந்தானா, யாரா குடிச்சிங்க? பாவி என்ன மாட்டிவிட்டா? சண்முகராஜாவும் நானும் தான் குடித்தோம் அப்படின்ட்டான். என் பேர் பழைய பேர் சண்முகராஜா. 6 பேர் மாட்டினோம். 6 பேர் நிற்கிறோம், அடிக்கப்பட்டக்கூடிய ஆட்டுக்குட்டிய மாதிரி வந்தார். கேட்டார், அடுத்து என்ன பீடி தான் குடிப்பீங்க? சார் அதெல்லாம் வேணாம் சார். சொல்கிறேன், என்ன பீடி குடிப்பீங்க? மலபார் பீடி சார். போய் வாங்கிட்டு வாங்கடான்ட்டு ஒருத்தனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி பற்ற வச்சு குடிங்கடா அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாத்தியார் குடிங்கடா அப்படிங்கிறாரு. எப்படிடா குடிச்சிங்க? குடிச்சு காட்டுங்கடாங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஸ்கூலில் எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி தாய் மாமா வாத்தியாராக இருக்கார். அவங்க ஒய்ஃபு டீச்சராக இருக்காங்க. கேட்டிங்களா? அப்போ அந்த இடத்துல குடிக்கடாங்கிறாரு. எனக்கு ஒரு துணிகர் என்ன தெரியுமா? குடிக்கிற நல்லா தான் குடிப்போமே. அதனால தைரியமாக எல்லாருமே துணிகரத்தை வர வச்சுட்டு குடிக்கிறோம். சரி பீடி குடித்தா பரவாயில்ல, ஒவ்வொரு கிளாஸாக போய் குடிச்சிட்டு வாங்கடாங்கிறாரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் 1000 தோப்பு கரணம் போட வச்சார் பாருங்க. நடக்க முடியல. இப்படி நடக்கிறோம், பாத்ரூம் போக முடியல.
அப்படி எங்கள் அம்மா படுபாவி பையன் என் மகனை இப்படி போட்டு அடிச்சிட்டான்னு என்ன திட்டலை, வாத்தியாரை திட்டுறாங்க எங்கள் அம்மா. அதான் தாய். ஆமே, வாத்தியாரை திட்டுறாங்க. வாத்தியாரை திட்டுனா ஹை ஸ்கூல் வாத்தியாருக்கு நியூஸ் போயிடுச்சு, உங்கள் பையன் எப்படி அடிச்சுனா. அவர் பாராரு, இப்படி அடிக்கலாமா என் மகனை, குப்பையில் தூக்கி போட்டு சப்பையை இணுங்காமல் இப்படி அடிக்கலாமா. அவர் பாடினார் இப்படியே. அப்போ என்ன அர்த்தம், இப்படியே விட்டீங்களே, இன்னும் காலை கையை பிச்சு எடுத்துருக்கணும். அந்த காலத்தில் பெற்றோர்கள் அப்படி பாவத்தை கண்டிக்கிறவங்களோட சேர்ந்து கண்டிச்சாங்க. இந்த காலத்தில் தப்பிச்சு விடுறதுனால தான் அவனுக்கு துணிகிற பாவம் வருது. ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னு தெரியல, திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகள் தப்பு பண்ணி வாத்தியார் அடித்தாங்கன்னா வாத்தியார்ட்ட சண்டைக்கு போகாதீங்க. வேணுண்டா உனக்கு, தப்பு பண்ணால் அப்படி தான் அடிப்பாங்க. பாசு திட்டுறாரா அப்படி தான்டா திட்டுவார், நீ பண்ணல தப்பு அப்படி தான் திட்டுவாருன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அப்படி செய்யாததுனால தான் இன்றைக்கி குழப்பம், போராட்டம், பிரச்சனை சபைக்குள்ளேயே வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தன் பண்ண தப்பு எத்தனை பேர் மாட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ புரியுதா? ஆதாம் பண்ண தப்பு நம்ம அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டோம். இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அந்த ஆதாம் என்னை மாட்டி விட்டான்னா இந்த ஆதாம் என்னை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆதாம் என்னை மாட்டி விட்டான், பிந்தின ஆதாம் என்னை மீட்டெடுக்கிற இரட்சகராய் மாறினார். 17ஆம் வசனத்தை வாசிக்கிற. அன்றியும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம். அங்கே பாவத்தை பற்றி சொல்லிருக்கு, இங்கே அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம். அவனுடைய பாவம் என்னை பாவியாக்கிற்று, இவளுடைய கீழ்ப்படிதல் என்னை நீதிமானாக்கிற்று. அவனுடைய பாவம் எனக்கு மரணத்தை பிறப்பித்து கொடுத்தது, இவருடைய கீழ்ப்படிதல் எனக்கு ஜீவனை பெற்றுக் கொடுத்தது. இந்த சத்தியத்தை அறியணும். 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எனக்காக ஒரு ஆடு பலியாயிற்று. அந்த ஆடு இயேசு கிறிஸ்துவே. இப்படிப்பட்ட வசனங்கள் கூறுற சத்தியத்தின்படி அவருடைய மரணத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நான் விசுவாசித்து அதை எனக்கு என்று அனுபவிக்கும் போது நான் நீதிமானாய் மாறுகிறேன். ஆமென். எழுதப்பட்டதாக இருக்கும் பொழுதல்ல, அதை என்னுடையதாக நான் என்னை அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்காக அவர் வழி செலுத்திட்டார். இந்த ஜீவன் எனக்குள்ளே என்ன செய்யும்? மரணம் இப்போ எனக்கு என் மேலே என்ன இருக்கு? கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. என் மேலே என்ன செய்யுது? கத்தி. இப்போ இல்லை, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தருக்கு மேலே என்ன செய்யுது? ஒரு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. பாவத்தின் சம்பளமாகிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் வந்த உடனே என்ன செய்ச்சு? இந்த கத்தி மாற்றப்பட்டு கிரீடம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த கத்தி என் தலைக்கு மேலே, அந்த கத்தி மாறி இப்போ என் தலைக்கு மேலே என்ன இருக்குது? இதைத்தான் பவுல் பார்க்குறாரு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜீவன் எனக்குள்ள, நல்ல கவனிங்க. ஆதாம், நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரசங்கம் புரியும். ஆதாம பொம்மையாக படைச்சார். என்ன பொம்மையா? களிமண் பொம்மையாக படைச்சார். உள்ள உயிர் இல்லை. இவருடைய சுவாசத்தை ஊடினவனே அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? அந்த ஜீவன் எதுக்குள்ளே வந்துருச்சு? இரத்தத்துக்குள்ள. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ அவருடைய ஜீவன் உள்ளே போனால் தான் ரத்தம் என்ன செய்யும்? பரிசுத்தமான ரத்தமாக இருக்கும். இப்போ கல்வாரி சிலுவையில் இயேசு எதை விட்டார்? உயிரை விட்டாரா, ஜீவனை விட்டாரா? நமக்கு இருக்கிறது உயிர், அவருக்கு இருக்கிறது ஜீவன். அந்த ஜீவனை விட்டாரே, எனக்காக ஜீவன் விட்டாரு. நான் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜீவன் எனக்குள்ளே வருகிறது. அழிலே சொல்லுங்க. அந்த ஜீவன் வந்து என் ரத்தத்தில் கலக்கும்போது அந்த ஆதாமுடைய சுபாவம் அல்ல, இந்த ஆதாமுடைய சுபாவம் எனக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இவருடைய ஜீவன் வர்றதுக்கு 3 வழிகளை வச்சிருக்கார். இன்னொரு 3 விதங்களில் இந்த ஜீவன் எனக்குள்ளே வருது. முதலாவது வார்த்தையின் மூலமாய். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை மூலமாய் எனக்குள்ளே இந்த வசனத்தை படிக்க படிக்க எனக்குள்ளே என்ன வரும்? ஒரு ஜீவன் ஒரு. ஏன் நான் வேதம் சொல்லுகிறது? யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும்
ஜீவனாயும் இருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. இயேசுனுடைய ஜீவன் உங்களுக்கு வேணும்னு என்ன செய்யணும்? கடமைக்கு படிக்கிறது இல்லை, இதை படித்தா எனக்குள்ள ஜீவன் வருது, அவருடைய ஜீவன் வருது. அதான் உண்மை. அந்த தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள வருது. எந்த மூலமா? இந்த வசனத்தின் மூலமா. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தாங்க நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது ஒரு வசனத்தை படிச்சுமே துள்ளி குதிக்கிறீங்க. அது உங்களை துள்ள வைக்கிது. ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கு. மற்ற புராணங்களை படிக்கும் போது அப்படி வராது. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் போதில் ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். ஒரே ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், அந்த வார்த்தை நம்மளை எழுந்து நடக்க பண்ணும். அந்த ஜீவன் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் ரெகுலராக பைபிளை வாசிக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் எனக்கு அந்த ஜீவன் வந்தால் தான் நான் நீதிமானாக மாற முடியும். அப்போ அந்த ஜீவனை எனக்கு தர்றது எது? கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டாவது, இந்த ஆவியானவர் மூலமாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ குமாரன் போட்டிருக்க பாஸ்டர், ஆவின்னு சொல்கிறீங்களே. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே என்ன செய்கிறாரு? ஜீவனை தருகிறார். மேலும் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஏன்னா ஆவியில் ஜீவன் இருக்குது. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்கிறாரு? சோர்ந்து போயிரு, அதாவது எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்ன உயிர்ப்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது, இரத்தத்தின் மூலமாக. ஒரு அல்லிலே சொல்லுவோமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே, அப்போ பானம் பண்ணா ஜீவன் உண்டு. அப்போ 3 விதங்களை, வார்த்தையின் மூலமாய் எனக்குள்ளே ஜீவன் வருகிறது, ஆவியின் மூலமாய் ஜீவன் வருகிறது, இரத்தத்தின் மூலமாய் ஜீவன் வருகிறது. அந்த குமாரனுடைய இரத்தத்தை நான் பருகும் பொழுது, அதாவது விசுவாசத்தினால இந்த திராட்சை ரசத்தை இரத்தமாய் நினைத்து பருகும் பொழுது அது எனக்குள்ளே என்ன செய்யுது? ஜீவனை கொண்டு வருகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியும். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3: ஆவி, ஜலம்னு என்னது? வார்த்தை. வார்த்தைக்கு இன்னொரு பேர் என்னது? ஜலம். ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகள் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. 3மே ஏசிட்டு இருந்தால் வர்றது. இல்லையா? சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? இப்போ உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல. இப்படியாக இயேசு 3 விதங்களில் எனக்குள்ளே வரும் பொழுது அவருடைய ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறதே, அந்த இரத்தத்தை நான் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ளும் போது என் பாவம் மன்னிக்கப்படுது. ஆமீன் சொல்லுவோமா? அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. குற்றவாளி கூண்டில் இருந்த என்ன இப்போ நிரபராதி கூண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அது வரைக்கும் பிசாசு என் மேலே குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தான். நானும் குற்றவாளின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவர் இவ்வளவு காரியங்களை செஞ்சு எனக்கு ஒரு ரசீதை, என்னுடைய தண்டனையை செலுத்திட்டு ரசீதை என் கையில் கொடுத்ததுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த குற்றவாளி கூண்டிலிருந்து நிரபராதி கூண்டுக்குள்ளே போகிறேன். இப்போ நான் பாவத்து நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். நம்மளும் ஒரு காலத்தில் ஐயோ இதிலிருந்து விடுதலை இல்லையேன்னு கதறணும். ஆனால் இப்போ சொல்கிறோம், என்னை விடுதலை ஆக்கிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கா. இப்போ என்னை நீதிமானாக மாற்றிட்டார்னா என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 61:10. ஏசாயா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏசாயா 61:10. நல்லா சொல்லும்பொழுது எப்படி சொல்றாரு? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. எங்க உடுத்தினாரு? முதல்ல எங்க உடுத்தினாரு? ஆதாமுக்கு ஆண்டவர் உடுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அவனுக்கு அவன் செஞ்ச பாவத்துக்கு கீழ்ப்படியாமைக்கு ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தினுடைய ஆடையை இவனுக்கு வஸ்திரமாய் அவரே உடுத்தி விட்டார். சந்தோஷமா இருக்கீங்களா? அங்க ஆதாமுக்கு உடுத்தினவர், அதுக்கப்புறம் இப்ப இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை
இது இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபேடாகி போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற வஸ்திரம் எல்லாத்தையும் விட விலையேறப்பெற்ற வஸ்திரம். அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா விலையேறப்பெற்ற ரத்தத்தினால தோய்த்து எடுத்து, அவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறார்கள். பரலோகத்தில் அவங்களுக்கு அந்த பிக்சர் தான் கொடுக்குறார் ஆண்டவர். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே தோய்த்த வஸ்திரம். ஆமீன் சொல்லுவோமா? பொதுவாக ரத்தம் பட்டால் கரைப்படும், ஆனால் இந்த ரத்தம் பட்டால் வெண்மையாக்கும் நம்மளை. ஆமே, இந்த ரத்தம் நம்மளை வெண்மையாக்கும். சரி, அடுத்து உள்ளது முக்கியம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு அதென்ன தரித்தார். மூல பாஷையில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அந்த செத்து போன பணத்தை சுற்றுவாங்க பார்த்தீங்களா, ரேப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த இதை வச்சு ஃபுல்லாக என்ன செய்வாங்க? அந்த அந்த ரோப் எடுத்து சுற்றி 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 கட்டி சுத்தமாக வெளியே ஒன்றுமே தெரியாமல் என்ன செய்வாங்க? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் அந்த நீதியின் சால்வையை என்னை சுற்றி கட்டினார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிசாசு வந்து இப்படி பார்த்தாலும் நான் நீதிமான், இந்த பக்கம் குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாலும் நான் நீதிமான், அவன் எந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்த்தாலும் நான் நீதிமானாக தான் தெரிவேனே தவிர ஒரு நாள் நான் பாவியாக தெரியவே. ஆண்டவர் இரத்தத்தினால நம்மளை கழுவுன உடனே சுற்றியில் இந்த சால்வையை தூக்கி நம்மளை சுற்றி எடுத்துட்டார். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நான் நீதிமான்னு? இப்போ நீங்கள் ஆண்டவரே இந்த இடத்த கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு ஆண்டவரே, நான் 2010 இப்படி ஒரு பாவம் செஞ்சேன் ஆண்டவர்ன்ட்டு நீங்களே உங்களை என்ன செய்யக்கூடாது? தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. உங்களை முதல்ல நீங்கள் நீதிமான்னு நம்பணும். நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மாற்றிட்டு என்னுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு அவருடைய நீதியின் சால்வை, அந்த சால்வைக்கு பேர் என்னது? நீதியின். எப்போ அவர் எனக்காய் ரத்தம் சிந்தினபடினா அவருடைய நீதியின் சால்வை எனக்கு என்னை சுற்றிலும் கட்டிட்டார். எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நான் நீதிமான் தான். எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் நான் யார்? நீதிமான். என்ன நான் வேறு லெவலில் போயிட்டு ஐயோ அன்னைக்கு நான் அப்படி பாவம் பண்ணினேன் அதை நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. அவன் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான், உங்களால் ஜெபிக்க முடியாது. நீங்கள் நீதிமான்னு நம்பினா தான் ஊக்கமாக ஜெபிக்க முடியும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். நீதிமானா மாறிட்டேன்னா நான் தைரியமாக தேவனுக்கு முன்னாடி போவேன். அங்கே தைரியமாக போகும்பொழுது நான் ஊக்கமாகி ஜெபிக்க முடியும். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். இதனால தான் நிறைய பேர் ஜெபிக்க முடியல. ஏன் இன்னும் நீதிமானாக மாறல? இன்றைக்கி கர்த்தர் கூப்பிட்றார், நீ நீதிமானாக மாறுறக்கு நான் ரத்தம் சிந்துட்டு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், என் ரத்தத்தை விசுவாசி, என் ரத்தத்துக்குள்ளே வந்துரு, என் ரத்தம் உன்னை நீதிமானாக மாற்றும். பழைய பாவம் நினைக்கப்படுவதே கிடையாது, உன்னை நீதிமானாய் மாற்றுகிறேன். யாக்கோபு 5:16 இப்படி நீதிமானாக இருக்கிறவங்க செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்போ நல்ல கவனிங்க, நான் கிரியே செய்யாமல் அவர் என்னை நீதிமானா மாற்றிவிட்டார். டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு என்னுடைய வாழ்க்கை. இப்போ நீதிமானா என்ன மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு. நல்லா கவனிங்க, நம்ம ஜெபிக்க வரும்பொழுது அவர் சந்தோஷமாக அதை கேட்டு செய்கிறார். ஆனால் முன்னாடி நமக்கு என்ன சந்தேகம் வருது? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? சில ஊழியக்காரவங்க தந்திரமாக நம்மளை பாவியாகவே வச்சுருவாங்க. உங்களுக்கு எந்த ஜெப விண்ணப்பம் இருந்தாலும் எங்களுக்கு எழுது, அங்கே அனுப்பிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அழுது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு வர்ற கடிதமெல்லாம், பிரதர் இந்த பிரச்சனை இருக்கேன், நான் திங்கக்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணுங்க. அடுத்து ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை, அடுத்து இதுங்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டில் இருக்குங்க. இந்த ஊழியக்காரன் டெய்லி உபவாசம் போட்டு இவங்களுக்காக சாகணும். புரியுது அவங்களுக்கு? இவங்க நல்லா பிரியாணி சாப்பிட்டு என்ன செய்வாங்க? வீட்டில் இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரன் எனக்காக ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணல, நீங்கள் ஜெபம் பண்ணாலே அந்த ஜெபம் கேட்கப்படும். அதனால் நான்லாம் ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆட்களை என்கரேஜ் பண்ணல. முன்னாடி வந்து தலையை கொடுங்க, புதுசாக வர்றவங்கள விட்டுருங்க. புதுசாக வர்றவங்க பிரச்சனை வரும். ஒன்ஸ் ஜெபம் பண்ணால் அது மாறி போச்சுன்னு விசுவாசி அடிக்கடி வந்து வாரம் என்ன செய்ய மாட்டோம், தலையை கொடுக்க மாட்டான். பாஸ்ட் ஜெபம் பண்ணாருன்னா என் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு விசுவாசிங்கன்னா அந்த பதிலை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மொழியை. வாரம் வந்து என்ன செய்யக்கூடாது. அப்போனா உங்களுக்கு ஜெபத்தில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ எங்கிட்டையும் இல்லை, வேறு எந்த ஊழியக்காரன்ட்ட போய் தலையை என்ன செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இவர் கையை வச்சாருன்னா அற்புதம் நடக்குமா? இல்லை. நீங்கள் நீதிமானாக இருந்தால் நீங்கள் பண்ணுற ஜெபம் மிகவும் ஊக்கமுள்ள ஜெபமாக இருக்கும். ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நம்மை கிறிஸ்துவின் இப்போ நான் நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், முந்தின ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிற வரைக்கும் சாபத்தை சுமந்து பாவியாக இருந்தேன். இப்போ கிறிஸ்துவுடைய ஜீவன் வந்த உடனே நான் யாருடைய சந்ததியாக மாறிட்டேன்? சத்தமாக சொல்லுங்களேன்.
யாருடைய சந்ததியாக? முதல்ல ஆதாமுடைய சந்ததியாக வாழ்ந்தேன், அவன் ரத்தம் இருந்ததுனால அவனுடைய சந்ததியாக இருந்தேன். இப்போ அந்த பாவியாக வாழ்ந்தேன். இப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தம் வந்ததுக்கப்புறம் நான் யாருடைய சந்ததி? நல்ல சத்தமாக தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தள்ளாடி சொன்னீங்கன்னா பிசாசு சந்தோஷப்படுவான், இன்னும் இதுங்க விசுவாசிக்கலன்ட்டு. நான் இயேசுவின் சந்ததி. சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இயேசுவின் சந்ததி. அல்லேலூயா. நான் இயேசுவின் சந்ததியாக மாறினதுக்கு காரணம் இப்போ அவர் ரத்தம் எனக்குள்ளே ஓடுது. எங்கள் அப்பா ரத்தம் ஓடினா அவருடைய சந்ததி நான், இப்போ அவருடைய ரத்தம் எனக்குள்ளே ஓடுது. நான் முந்தின ஆதாமுடைய பிள்ளை அல்ல, அது முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நான் பிந்தின ஆதாமுடைய சந்ததியாக மாறிவிட்டேன். அல்லேலூயா. இதைத்தான் ஏசாயா 53:10 அவர் தமது சந்ததியை கண்டு, யாரை? என்னையும் உங்களையும் கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கல்வாரி சிலுவையில் நம்மளை கண்டார். அவன் என்னை கண்டார், என்னை கண்டார். எங்க? கல்வாரி சிலுவையில் என்னை கண்டார். அவர் அன்றைக்கே என்னை கண்டு என்னை நீதிமானாய் மாற்றினார். அவருடைய சந்ததியை அன்றைக்கே பார்த்தார். யார்? என்னையும் உங்களை இயேசு அன்னைக்கே கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய சந்ததியை பார்த்தார். 53:11 வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின், யார் அந்த பலன்? நீங்களும் நானும் தான். அவர் ஆத்துமா வருத்தப்பட்டதனால அதனுடைய பலன் நீங்களும் நானும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் விசுவாசத்தினாலே அநேகரை யாரை மாத்துறாரு? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அநேகரை இப்போ எப்படி மாறிட்டார்? தம்மை பற்றும் விசுவாசத்தினால். அதனால தான் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். செயல்களினாலே பாவிகளாக்கப்பட்டோம், இல்லாட்டி செயல் இல்லாட்டும் பாவத்தன்மை இருக்குது, பாவிகளாக்கப்பட்டோம். இப்போ இயேசுடைய ரத்தம் எனக்குள்ளே வந்து என்னை மாற்றின உடனே அவரை பற்றுகிற விசுவாசத்தில் அநேகரை நீதிமான்களாக்கி விட்டார். அவருடைய ஏன் நீதிமான்களாக்கிட்டார்னா அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்போ சொல்லுங்கள், நான் வந்து புது சிருஷ்டினா இப்போ எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? நான் நியூ கிரியேஷன் மட்டும் இல்லை, நியூ ஜெனரேஷனாகவும் இருக்கேன். ஐ மீன் சொல்லுவோமா? நான் நியூ கிரியேஷன், அதே சமயத்தில் நியூ ஜெனரேஷன். யாருடைய சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததி. அப்படி தானே போட்டிருக்கு. கிறிஸ்து எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3:16-17. கலாத்தியர் 3:16-29. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை நேரம் எங்கே கொண்டு வராரு? சரீரத்தின்படி இஸ்ரவேலர்கள் சந்ததியாக வந்தாங்க, ஆனால் ஆவிக்குரிய சந்ததியாக அடுத்து நேர இயேசுவை அடுத்த சந்ததியாக பார்த்து அந்த சந்ததியில் உங்களை என்னை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறார். அந்த ஆதாமுடைய லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இப்போ கிறிஸ்துவனுடைய சந்ததியில் உங்களை என்னையும் கொண்டு வந்து இணைச்சிட்டாரு. அப்போ புது ஜெனரேஷன் எனக்கு உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? 29ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ நான் அவருடைய சந்ததியில் வந்துட்டேன்னா அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லாத்துக்கும் நான் சுதந்திரவாளியாக இருக்கேன். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய திராணி அவர் எனக்கு கொடுத்துட்டார். ஓடி ஒளிஞ்ச அந்த ஆதாமுடைய சந்ததி நான் கர்த்தருக்கு முன்பாக வர முடியாமல் குற்ற மனசாட்சியோடு வேதனையோடு, ஐயோ அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேனே, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டேன்னு குற்ற மனசாட்சியில் ஓடி ஓடி ஒளிந்த என்னை அவர் தம்முடைய இரத்தத்தினால நீதிமானாக்கி இப்போ தைரியமாக ஆண்டவர்களை கொண்டு வந்து அவருடைய இரத்தத்தினால தைரியம் கிடைத்திருக்கிறது. நமக்கு பிராணியோடு வந்து நம் நிற்கும்படிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட பாவி அல்ல, பாவம் நீக்கப்பட்ட நீதிமான். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், பாவம் மன்னிக்கப்பட்ட பாவி அல்ல, பாவம் நீக்கப்பட்ட நீதிமான். சொல்லுங்க, 2-3 தடவை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். ஏசாயா 54:17. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்போம் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் நல்ல கணி எதா இருக்கு? என்னால் உண்டான அவர்களுடைய, நான் நீதிமானா மாறிட்டா
என்னை குற்றப்படுத்துகிற பிசாசை நான் குற்றப்படுத்த முடியும். பிசாசே இனி எனக்கு விரோதமாக நீ வரவே முடியாது. ஏனென்றால் என்னை கர்த்தர் நீதியாக மாற்றிட்டார், இனி என்னை குற்றப்படுத்தவே முடியாது என்று நாம் சொல்லணும். அவன் சொல்கிறத நம்பக்கூடாது. இப்போ சொல்லுவான், இவ்வளோ தூரம் பாச பிரசங்கம் பண்ணாரே, நீ போன வாரத்தில் என்ன செஞ்சேன்னு உன் பாசுக்கு தெரியுமா அப்படின்னா சொல்லணும், பிசாசே நான் அங்கேயே ஜெபம் பண்ணிவிட்டு நான் புது சிருஷ்டியாக மாறிட்டேன், இப்போ நான் உன் சந்ததி கிடையாது, இயேசுவின் சந்ததியாக மாறிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கண்டம் பண்ணுங்க. ஆண்டவர் கன்விக்ஷனுக்குள்ளே, அதை ஏற்கனவே சொன்னேன், கண்டம் பண்ணுறது பிசாசுடைய வேலை, கன்விக்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானவர் வேலை. அப்போ பாஸ்டர் நான் நீதிமானா மாறிட்டேன், பாவமே செய்ய முடியாதா? நீ தவறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தவறலாம், உடனே ஆண்டவர்கிட்ட வரணும். ஏன்னா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க அது உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன் கவனிங்க. இப்போ என்னை நீதிமானா மாற்றிட்டார்னா அந்த நீதிமான்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்து அந்த நீதிமான்கிற எண்ணத்தோடு நான் வாழ வேண்டும். என்ன நீதிமான்னு அக்செப்ட் பண்ணணும். சர்ச்சுக்கு வர மாதிரி நீதிமானா இருக்கிறது இல்லை. நான் எப்போவுமே என்னை நீதிமானா மாற்றிட்டேன். நான் பாவம் செஞ்சது உண்மை, ஆனால் அந்த கடன் செலுத்தப்பட்டாயிட்டு நான் இப்போ நீதிமானா மாறிட்டேன். அந்த நீதிமான்கிற எண்ணத்திலே வரணும். ஒரு உதாரணத்தை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லுங்கி கட்டுறவங்க எங்கே வேணாலும் உட்காருவாங்க. பார்த்தீங்களா? லுங்கி கட்டுறவங்க எங்கே வேணாலும் வாசலில் உட்காரலாம், கீழே உட்காரலாம், ரோட்டில் உட்காரலாம், டீ கடையில் உட்காரலாம், அங்கே உட்காரலாம், இங்கே உட்காரலாம், கையேந்தி பவனில் போய் உட்காரலாம், எங்கே வேணாலும் உட்காரலாம். ஒரு ஆள் கோட் ஷூட் போட்டிருக்கான்னு வச்சுங்க. கோட் ஷூட் போட்டவன் போய் ரோட்டில் உட்காந்து டீ கடை தப்பா ஒரு சிங்கிள் டீ கொடுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இவன் போட்டிருக்க உடை இவன் யாருங்கிறத இவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? இப்போ நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன போட்டு விட்டார்? நீதியின் வஸ்திரம், கோட் ஷூட். இப்போ கண்ட இடத்துல நீங்கள் உட்கார முடியாது, கண்டவன் கூட போக முடியாது, லுங்கி வாழா கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு நீதிமானா மாறாத அத்தனை பேர் யார் தான்? லுங்கி வாழா. புரியுதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் போய் உட்கார முடியாது. ஏன்னா உங்களை கோட் ஷூட் போட்டு விட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமே, சூப்பராக கோட் ஷூட் போட்ட மாதிரி மாற்றிட்டார். இப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஆமே, நான் உட்கார்ற இடம் ரொம்ப, இந்த சேர் போட்டால் கூட சேர் 4 தடவை தொடச்சிட்டு உட்காரணும். ஏன்? நான் இப்போ வித்தியாசமான ஆள். ஒரு காலத்தில் யாராக தான் இருந்தேன்? லுங்கி வாழாவாக தான் இருந்தேன். கண்ட இடத்துல உட்காந்தேன், கண்ட இடத்துல போனேன். இன்றைக்கும் நான் லுங்கியோட வீட்டை விட்டு கீழே இறங்க மாட்டேன். அந்த நாள்லேருந்து எனக்கு பழக்கம். லுங்கியை கட்டிட்டு வீட்டை விட்டு நான் யாருன்னு தெரியும். நான் ஒரு பாஸ்டர், ஒரு பக்கம் உலகத்துக்கு நான் ஒரு நீதிமான். அப்போ லுங்கி கட்டிட்டு போகிறது பாஸ்டர், ஏழைகள்லாம் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, அது வேறு கதை. நான் சொல்கிறது இந்த லுங்கி கோட் ஷூட்டுங்கிறது பாவ வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ லுங்கி கட்டினவங்க எங்கே வேணாலும் என்ன செய்யலாம்? உட்காரலாம், எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். லுங்கியை விரித்து போட்டு கூட என்ன செய்யலாம்? படுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் நீதியின் வஸ்திரமாகிய கோட் ஷூட்டை போட்டிருக்காரு. அதுக்கேற்றபடி நான் வாழணும். என் சிந்தையில் அது இருக்கணும். ஆமீன் சொல்லுமா? நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன். இப்பொழுது நான் யார்? நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான். முழங்கால் படிடுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில்? உங்கள் எல்லாருடைய தலையில் கையை வச்சு சொல்லுங்கள், நான் ஒரு நீதிமான். என்னில் நான் நீதிமான் அல்ல, ஆனால் இயேசுடைய ரத்தம் என்னை நீதிமானாக மாற்றிருச்சு. நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டு. கர்த்தர் என்னை முந்தின ஆதாமின் சந்ததியாய் பார்க்கவில்லை, பிந்தின ஆதாமின் சந்ததியாக நீதிமானின் சந்ததியாய் பார்க்கிறார். எனவே நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியாது. ஆசீர்வாதங்கள் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. ரபா காதா ரபா ஷதாரா. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்க எல்லாருமே இப்படி நீதிமானாக மாறணும். சபை முழுவதும் நீதிமான்களின் கூடாரமாக மாறணும். அந்த நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம், சத்துருவே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, மரணமே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, பாதாளமே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, தரித்திரமே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமானுடைய கூடாரத்தில் இந்த கம்பீர சத்தத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.